அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திருவண்ணாமலை கிரிவலப்பாதை அருகே இலங்கை தமிழர்களுக்கு மாற்று இடத்தில் அடிக்கல் நாட்டு விழா நடக்கும் இடத்தில் தனித்தனி குடியிருப்பு கேட்டு போராட்டமானது அங்கு நடைபெற்று வருகிறது. அது குறித்தான காட்சிகளையும் உடன் பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சசிகுமார். சசிகுமார், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். திருவண்ணாமலை, அடியண்ணாமலை, அத்தியந்தல் பகுதிகளில் இலங்கை தமிழர்கள் சுமார் 140க்கும் மேற்பட்டோர் வாழ்ந்து வருகின்றனர். அப்பகுதியில் இருக்கக்கூடிய இலங்கை தமிழர்களுக்கு தமிழக அரசு மற்றும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் மாற்று இடத்தில் குடியிருப்பானது, அதாவது அடுக்குமாடி குடியிருப்பானது கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா தற்போது நடைபெறுகிறது. அப்பகுதியில் இருக்கக்கூடிய இலங்கை தமிழர்கள் தங்களுக்கு தனித்தனி வீடாகத்தான் வேண்டும், அடுக்குமாடி குடியிருப்பு வேண்டாம் என்று ஒரு கோரிக்கையை முன்வைத்து தற்போது அந்த சாலையில் அமர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் பார்த்தோம் என்றால் கடந்த ஒரு சில தினங்களுக்கு முன்பாகவே அடுக்குமாடி குடியிருப்பு வேண்டாம் என்று கூறி பொதுப்பணித்துறை அமைச்சர் அடிக்கல் நாட்டு விழாவிற்கு வரும் கடைசி நேரத்தில் அவர்கள் பிரச்சனை செய்ததால் அங்கு நிகழ்ச்சியானது ரத்து செய்யப்பட்டது. மீண்டும் அவர்களோடு மாவட்ட நிர்வாகம் சார்பில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு இன்று தேதி அறிவிக்கப்பட்டு இன்று தற்போது அந்த அடிக்கல் நாட்டு விழாவிற்கு அமைச்சர் வரக்கூடிய அந்த கடைசி நேரத்தில் அப்பகுதி மக்கள் தங்களுக்கு அடுக்குமாடி குடியிருப்பு வேண்டாம், தனித்தனி வீடாகத்தான் வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்து பதாகைகளை ஏந்தி சாலையில் அமர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அதனையும் தாண்டி தற்போது அமைச்சர், பொதுப்பணித்துறை அமைச்சர் அடிக்கல் நாட்டு விழாவில் அந்த பணியினை கட்டிடம் கட்டுவதற்கான அந்த பணிகளை துவக்கி வைக்கக்கூடிய அந்த காட்சிகளை நமது ஒளிப்பதிவாளர் காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு பக்கம் அப்பகுதி மக்கள் தங்களுக்கு அடுக்குமாடி குடியிருப்பு வேண்டாம், தனித்தனி குடியிருப்புகள் தான் வேண்டும் என்று போராட்டம் நடத்தக்கூடிய நிலையில் அமைச்சரினுடைய அந்த அடிக்கல் நாட்டு விழாவும் மறுபக்கம் நடைபெற்று வருகிறது. இந்த பகுதியில் ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். அவர்களுடைய எதிர்ப்பையும் மீறி தற்போது பொதுப்பணித்துறை அமைச்சர் அடிக்கல்லை நாட்டி வரக்கூடிய அந்த நிகழ்ச்சிகளும் நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி சசிகுமார்.